குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகிறார் முதலமைச்சர் விஜய் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டதில் அக்குழந்தை உயிரிழந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இச்சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்ததாக நாம் செய்திகளில் படித்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தினசரி தொடர்கதையாகி வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்தினார் விஜய். இந்நிலையில் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகிறார் முதலமைச்சர் விஜய் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்து கிடக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை புரொடெக்ட் செய்ய முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சீரழியும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் உயர்நிலை அளவில் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மண்டல மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றங்களை தடுப்பதற்கான கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இனியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் திமுக தலைவரின் அனுமதியை பெற்று மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடுவோம் என்று திமுக தயங்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.